அதிமுக எதிர்க்கட்சியா பெருசா செயல்படவே மாட்றாங்க அப்படின்னு நம்ம கம்ப்ளைண்ட் வச்சுட்டு இருந்த சூழ்நிலையில, இன்னைக்கு திமுக ஆட்சி காலத்துல சட்டம் ஒழுங்கு சரியில்ல. ஸோ அதனால நாங்க ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் அப்படிங்கிற பேர்ல அதிமுக தரப்புல இருந்து கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு நடக்கவும் செஞ்சது. ஆனா இந்த காப்பாத்த வந்தவனையே காப்பாத்துறீங்களேடா அப்படிங்கிற மாதிரி கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு போய் எம்பி சி.வி. சண்முகம் அவர்கள் ஊர் முழுக்க இப்போ கண்டனத்தை வாங்கிட்டு இருக்காரு. ஸோ அதுல என்ன சர்ச்சை அப்படின்னா, ஆப்வியஸா இந்த வீடியோ பாக்குற நீங்க எல்லாருமே காலையில இருந்து அந்த நியூஸை கேள்விப்பட்டிருப்பீங்க. திமுகவினுடைய உங்க கனவு சொல்லுங்க நாங்க நிறைவேற்றுறோம் அப்படிங்கிற மாதிரியான அந்த கேம்பெயினை விமர்சிக்கிற மாதிரி சி.வி. சண்முகம் பேசுறாரு. அதுல அவரு பேச்சுவாக்குல என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, நயன்தாராவினுடைய பெயரை குறிப்பிட்டு நயன்தாரா வேணும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுவான், அதெல்லாம் செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அரச கேள்வி கேட்கிற மாதிரியோ இல்ல அரச வந்து ஒரு நகைச்சுவை பொருளா ஆக்குற மாதிரியோ பேசுறேன் அப்படிங்கிற பெயர்ல ரொம்ப கொச்சையான ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. அதுதான் இன்னைக்கு சோசியல் மீடியா மத்தியிலும் சரி பெண்கள் மனசுலயும் சரி ஒரு மிகப்பெரிய அருவருக்கத்தக்க ஒரு எமோஷனை உண்டு பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சம்மந்தமே இல்லை, அந்த கான்டெக்ஸ்டுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத ஒரு ஹீரோயினை உள்ள இழுத்து அவங்கள பேசுறது அப்படிங்கிறது ஒருத்தங்களை அவமானப்படுத்தணும் இல்ல ஒருத்தங்களை கீழ்த்தரமா நீங்க ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெண்ணோட பேர் தான் நீங்க உபயோகிப்பீங்களா? இன்னைக்கு 2026ல இருந்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் ஒருத்தங்களை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னா ஒரு பெண் தான் உங்களுக்கு கிடைப்பாங்களா அப்படிங்கிறது தான் எல்லா பெண்களோட மனசுலயும் வந்திருக்கிற ஒரு கேள்வியா இருக்கு. ஆணாதிக்க சிந்தனை, ஆண் புத்தி அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் பேசுறதுக்கு எப்ப பார்த்தாலும் வந்து ஆண்களை குறை சொல்றதுக்குனே வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சரி செய்யறதுக்கு தான் வந்து அரசாங்கத்துல வந்து பொறுப்புகள் எல்லாம் கொடுத்து அரசு அதிகாரத்துல பல பேர் இருக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடியவர்களுடைய உளவியல் ரீதியாக அவங்களுமே இந்த சொசைட்டிக்கு ஏத்த மாதிரி இந்த சிஸ்டம்குள்ள தான் இருக்காங்களே தவிர அந்த சிஸ்டத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யற மாதிரியான ஆட்கள் இல்லை அப்படின்றது தான் வந்து தெரிய வருது. சி.வி. சண்முகம் அவர்கள் வந்து ஒரு அதிகாரத்துல எம்பியாக இருக்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் பெண்களை பத்தி இப்படிதான் நினைச்சுப்பாரா, இதுதான் அவருடைய மனநிலையா அப்படின்னு பல கேள்விகளை வந்து ஏற்படுத்துது. ஒரு நபரை நீங்க விமர்சிக்கணும், இல்ல அவர் மேல வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க அவரை விமர்சிக்கிறதுக்கு பதிலா அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்களை வச்சு பேசுவாங்க இல்லையா, உங்க பெண்கள் ஒழுங்கு இல்ல உங்க பெண் வந்து ஒரு குடும்பத்தினுடைய ஸ்டேட்டஸ் அப்படின்றது பெண்களை சார்ந்ததாக இருக்கும். அப்போ அந்த பெண்களை வைத்து நம்ம விமர்சனம் வைக்கிறோம், இல்ல அந்த பெண் வந்து அந்த பெண்ணை ஏதாவது குறை சொன்னோம் அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த குடும்பத்துடைய ஸ்டேட்டஸும் பாதிக்கப்பட்டுரும் அப்படின்ற அந்த ஒரு மனநிலையே வந்து ஒரு ஆணாதிக்கம் அப்படின்றதுல தான் வருது. அந்த உளவியல் ரீதியா பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு காரணமும் இந்த சிந்தனை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். இதை சரி செய்யறதுக்கு தான் நிறைய செக்ஷுவல் எஜுகேஷன்ஸா இருக்கட்டும், பெண்களை எப்படி மதிக்கணும், எப்படி பார்க்கணும், இப்படி பல விஷயங்களை வந்து கற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல கற்றுத்தர வேண்டியவங்களே அவங்க வந்து இந்த நிலைமையில இருந்தாங்க அப்படின்னா சொசைட்டில நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் எப்படி குறையும் அப்படின்றதான் கேள்வி. சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, அதை வந்து நீங்க வந்து சரி செய்யணும், சட்ட ஒழுங்கு வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டத்திலேயே சட்ட ஒழுங்கு சரியில்லாம போனதுக்கு காரணமான விஷயத்தையே வந்து மேடையில வந்து நகைச்சுவையோட அதை பேசுறாங்க. கூட இருக்கிற எல்லா ஆண்களும் சிரிக்கிறாங்க. அதுதான் வந்து இங்க இன்னும் ஒரு கேவலத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. எப்படி வந்து சிரிக்க தோணுது அப்படின்னா இப்ப எல்லாருடைய எண்ணமும் அப்படிதான் இருக்கா, இதுதான் ஒரு சொசைட்டியினுடைய எண்ணமாக பிரதிபலிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கு அப்படின்றதுக்கு இதுவே ஒரு ஆதாரமாகவும் இருக்கு. கண்டிப்பா அரசியல்ல மட்டும் இல்ல, சினிமா எல்லா துறையிலயுமே வந்து பெண்களை முன்னிறுத்தி, அதாவது பெண்களை வந்து முன்னிறுத்தி பண்ணணும் அப்படின்னா அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சியா இருக்கலாம், இல்ல வேற எந்த ஒரு செயலாலுமே வந்து பெண்களை வந்து நம்ம முன்னிறுத்தணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு இம்பார்ட்டன்டான நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பார்வையோ அப்படிதான் இருக்கும். ஸோ எல்லா விதத்திலயுமே வந்து பெண்களுக்கான ஸ்கீமா இருக்கட்டும், பெண்களுக்கான திட்டமா இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஜெயிச்சிடலாம். ஸோ வந்து இப்போ விஜய் அவர்களுக்கு பின்னாடி வந்து பெண்கள் இருக்காங்க அப்படின்னா விஜய் அவர்கள் ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு பிம்பம் கிரியேட் ஆகுது. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்கான திட்டம் வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி மகளிர் தொகையா இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் என்ன மாதிரியான ஸ்கீம் கொண்டு வந்தாங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து இன்னும் வந்து இந்த சமுதாயத்துல இருந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ இப்போ மட்டும் இல்ல, பெண்களுக்கு ஸ்கீம் அறிவிச்சுட்டு ஓசியா பண்ற, நீ வந்து ஓசியா வந்து இது பண்ற, ஃப்ரீ பஸ்ஸா இருக்கட்டும், ஸோ வந்து இதுக்கு முன்னாடி தலைவர்களா இருக்கட்டும், அரசியல் தலைவர்களா இருக்கட்டும், சினிமால இருக்கட்டும், ஸோ வந்து ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு நீங்க பண்றீங்கல்ல, ஸோ அதுவே வந்து ரொம்பவே கீழ்த்தரமான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. எப்படி நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சாலும், அவர் மறுப்பே தெரிவிச்சாலும் அந்த விதத்துல வந்து ரொம்ப தப்பான ஒரு பார்வையா தான் இங்க பார்க்கப்படுது. ஒரு அந்த மேடையில சி.வி. சண்முகம் அவர்கள் வந்து பகிர்ந்துகிட்டத இப்ப நிறைய பேர் எப்படி சொல்றாங்கன்னா, ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல பேசிட்டாரு, ஏதோ தெரியாம பேசிட்டாரு, அவருடைய நோக்கம் அது இல்ல அப்படின்னு சொல்லி டிஃபெண்ட் பண்றாங்க. இல்ல டிஃபெண்ட் பண்றாங்க அப்படின்னு கிடையாது, கூட அவர் அந்த மாதிரி நபர் கிடையாது, ஏதோ ஒரு அவசரத்துல பேசிட்டாருங்க அப்படின்னு சொல்றாங்க. நயனா நாகேந்திரன் அவர்களும் த்ரிஷாவை வச்சு பேசும்பொழுது அவர் வந்து எப்பவுமே ஒரு மதிப்புக்குரிய பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நபர் தான். ஆனா ஏதோ ஒரு இடத்துல அந்த மாதிரி மிஸ் ஆகி இப்படி பேசிட்டாரு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ இதே மாதிரி விஜய் அவர்களுடைய கூட்டத்துக்கு வந்த ஒரு பெண் வந்து
என்னுடைய கணவரை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் அந்த இடத்துல வந்து விஜயை பார்க்க வந்த ஒரு ஜோஷ்ல நான் அதை நியாயப்படுத்த விரும்பல. நான் இதையும் நியாயப்படுத்தல, அதையும் நியாயப்படுத்தல. அந்த விஜயை பார்க்க வந்துட்டோம், நம்ம இவ்வளவு நாள் திரையில பார்த்தவரை நான் பார்க்க வந்துட்டோம் அப்படின்ற அந்த ஒரு மனநிலையில அந்த ஒரு கருத்தை வந்து பகிர்றாங்க. அதுக்கு எவ்வளவு பேரு நீ எல்லாம் ஒரு பெண்ணா, இதுதான் ஒரு குடும்ப பெண்ணா, குடும்ப பெண் இப்படியா இருப்பாங்க, இப்படி கணவனை பிடிக்காதான், கணவனை விட இன்னொருத்தனுடைய கணவனை பிடிக்கும்னு சொல்றா, இவெல்லாம் என்ன மாதிரியான பெண் அப்படின்னு கமெண்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ நான் என்ன கேட்குறேன், இது நான் நியாயப்படுத்த விரும்பவே இல்லை, திருப்பியும் பதிவு பண்றேன். அந்த இடத்துல அந்த பொண்ணு வந்து அப்படி கேட்கும்போது, அப்படி சொல்லும் பொழுது அது பார்க்க வந்து என்ன இப்படி புரிதலே இல்லாம இருக்காங்க. ஒரு சினிமா நடிகர் மேல இவ்வளவு அன்பு எதற்கு, அவர் என்ன பண்ணிட்டார், வெறும் சினிமாவை பார்த்து இப்படி ஒரு கூட்டமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கிறோம். அந்த கேள்விகளை நம்மளுமே வச்சிருக்கோம். ஆனா அந்த கருத்தை சொன்னதுக்காக அந்த ஒரு பெண்ணே இல்ல, அவ இப்படி ஒரு பொண்ணு இது வந்து கீழ்த்தனமான பெண் அப்படின்ற அளவுக்கு சொன்னவங்க, இதே இடத்துல ஒரு எம்பி வந்து இந்த மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறாரு. அப்போ நீங்க எம்பியா இருக்க, ஒரு அரசு அதிகாரத்துல இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு யாராச்சும் சொல்லுவாங்களா? ஒரு பெண்ணை வந்து இந்த அளவுக்கு கேவலமா பேசியிருக்காரு, நயன்தாரா வேணும் அப்படின்னா, அப்ப நீங்க ஒரு மோக பொருளா ஒரு பெண்ணை பாக்குறாரு அப்படின்றது ரொம்ப வெளிப்படையா தெரியுது. ஒரு அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்படி பேசுறாரு, ஆனா அவர் அப்படி கேட்க மாட்டாங்க. அவர் வந்து தெரியாம பேசிட்டாரு, அவர் ஒரு இதுல தெரியாம ஒரு ஆர்வ கோளாறுல அப்படி பேசிட்டாரு, அந்த இடத்த வந்து ஃபன்னா கொண்டு போகணுன்றதுக்காக அப்படி பேசிட்டாரு அப்படின்னு டிஃபெண்ட் பண்ணுவாங்க. இதுதான் ஆண்கள் தவறாக பேசும்போதும் பெண்கள் தவறா பேசும்போதும் அதை எப்படி அதை எப்படி மக்கள் ரிசீவ் பண்றாங்க, அதை எப்படி முதல்ல அதை ரிசீவ் பண்ணி அதுக்கு என்ன கருத்து வைக்கிறாங்கன்றதுலயே அந்த பாகுபாடானது இருக்கு. ஸோ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இன்னைக்கு சிபி சண்முகம் இப்படி பேசிட்டாரு அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். பட் இது வந்து இன்னைக்கு அவர் இப்படி பண்ணிட்டாரு, நம்ம அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பட் இது வந்து ஏதோ தெரியாமல் நடந்த, எப்போவோ நடக்கிற ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம்லாம் இல்லை. நம்மளை சுற்றி நம்ம பார்த்தாலே ரெகுலராக இது சொசைட்டியில் ரொம்ப நார்மலைஸ் செய்யப்பட்ட ஒரு பேஸ்டாக தான் இருக்குது. இது வந்து குறிப்பாக சினிமா மாதிரியான பிரபலமான ஒரு துறையில் இருக்கிற ஒரு பெண் அப்படிங்கிறதுனால அது ரொம்ப ஈஸியாக ரிலேட் பண்ணி பார்த்துடுறாங்க. ஆனால் இதையும் தாண்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சுற்றி இருக்கும்போது ஒரு சினிமா நடிகையோ இல்லை ஒரு பிரபலமான பொசிஷனில் இருக்கிற ஒரு பெண்ணையோ இப்படி உள்ள இழுத்து ரிலேட் பண்ணி பேசுறது ரொம்ப சகஜமான விஷயம் மாதிரி எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். இவர் பேசியிருக்காரு, இது கண்டனத்துக்குரியது தான். ஆனா இதை தாண்டி வெகுஜன மக்கள் கிட்டயும் இந்த மாதிரியான ஒரு பழக்கம் இருக்கு, இது தவறானது அப்படின்னு யாருமே ரியலைஸ் பண்ணி பாக்குறது இல்ல. இன்னும் ஒரு பொண்ணை ஸ்லட் ஷேம் பண்றதோ இல்ல ஒரு நடிகையா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே எங்க வேணாலும் அவங்க பேரை எதுக்கு வேணாலும் நான் யூஸ் பண்ணிப்பேன் அப்படிங்கிறதோ, இல்ல நான் அந்த மாதிரி அவங்க பேரை யூஸ் பண்ணிட்டு இது ரொம்ப சகஜமா வந்துருச்சுங்க, இன்டென்ஷனலா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகுறதோ, இதெல்லாம் எப்படி இந்த சொசைட்டில நார்மலைஸ் ஆகுது? இதை பேசிட்டு நம்ம கடந்து போயிடலாம், இந்த பிரச்சனையை சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆணுக்கு எப்படி அந்த தைரியம் வருது அப்படிங்கிறது நினைச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு. இன்னொன்னு, சினிமாவில் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்கள எப்படி வேணா பயன்படுத்திக்கலாம். விஜய் அவர்களை கேவலப்படுத்தணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து த்ரிஷா அவர்களை வந்து வச்சு பேசினா அவரை இழிவுபடுத்திடலாம். இல்லை அவர் மேலே ஏதோ ஒரு அரசியலில் வந்து காழ்ப்புணர்வு இருக்குது அப்படின்றப்போ த்ரிஷா அவர்களை பயன்படுத்துறது இருக்கதான் செய்யுது. திருமணம் ஆகியிருந்தாலும் அந்த பெண்களை வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு மனநிலை அப்படின்னு இருக்குது. அதுக்கு காரணம் சினிமாவில் அவங்க வந்து எப்படி நடிக்கிறாங்க அப்படின்றத வச்சு. இப்போ சினிமாவை பொறுத்த வரைக்கும் வந்து கிளாமரஸான ஒரு ஃபீல்டு, அந்த ஃபீல்டில் வந்து பெண்கள் நடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களை நம்ம எப்படி வேணா சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம், அவங்க வந்து அப்படிப்பட்ட நபர் தான் அப்படின்னு இவங்களே வந்து ஒரு ப்ரீஜுடிஸ்குள்ள போயிடுறாங்க. ஸோ அதுதான் இந்த மாதிரியான கமெண்ட் பாஸ் பண்ணிட்டு சிரிக்கிற அளவுக்கு போறதுக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் நம்ம ஒருத்தங்களுக்கு திட்டும் போது, இது ஆல்ரெடி நிறைய நம்மளே பேசியிருப்போம், ஒருத்தங்களை திட்டும் போது நம்ம யூஸ் பண்ற கெட்ட வார்த்தை கூட அவங்க வீட்டு பெண்களை அசிங்கப்படுத்துற மாதிரி, கொச்சைப்படுத்துற மாதிரியான அந்த சொற்கள் தான் பயன்படுத்துவாங்க. இது ரொம்ப ஆப்வியஸா சோஷியல் மீடியாவில் நம்ம ஸ்க்ரோல் பண்ணோம்னா ஒரு நாளைக்கு இந்த மாதிரி 50 வார்த்தை நம்ம கண்ணால நம்ம பார்க்கலாம். அது 50 பேர் 50 டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே எங்கேயோ சொசைட்டில அங்கங்க ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி இருந்துகிட்டே தான் இருக்கு. இதை வந்து பெண்கள் சகிச்சுக்கிட்டோ இல்ல பார்த்தும் பார்க்காமலையோ இல்ல கவனிக்காமலையோ இல்ல கவனிச்சும் வர கோவத்தை அடக்கிக்கிட்டே தான் கடந்து போய்கிட்டே இருக்காங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இது ஒரு பழக்கமாவே இல்ல இது ஒரு கேஷுவலான டாக் தான் அப்படிங்கிற மாதிரி இதை கடந்து போய்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப சலிப்பா இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாம இவர் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய சர்ச்சைகளுக்குள்ள வந்து ஆளாயிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி 2025ல ஒரு பொதுக்கூட்டத்திலையுமே வந்து அங்கேயும் வந்து பெண்களை வந்து இழிவுபடுத்துற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ திமுக திட்டம் வந்து ஆடு மாடு கொடுக்குறாங்க, ஸோ மனைவியை கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வந்து அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அப்பவே வந்து அது ரொம்ப பெரிய கண்டனத்துக்கு உள்ளாச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நயன்தாரா அவர்களை வந்து சொல்றது ரொம்ப பெரிய சர்ச்சைக்குள்ளதான் இருக்கு. மறுப்பு தெரிவிச்சாலும் இது வந்து பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுது. அவர் ஒரு எக்ஸ்ட்ரீம் உதாரணத்தை வந்து நான் இங்கே சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு அவங்க கன்ஃபஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் கூட, உதாரணத்துக்கு வேற பிரபலமான ஹீரோக்கள் பேரோ ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் பேரோ உங்களுக்கு கிடைக்கலையா, அங்கே ஒரு நடிகையினுடைய பேரை தான் உள்ளே இழுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சா அப்படிங்கிற கேள்வியும் வருது. ஸோ இந்த மாதிரியான நிலை வந்து தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. பெண்கள் பற்றிய புரிதல் இன்னும் சமூகத்துக்கு தேவை அப்படின்னு பேசிகிட்டே இருக்கோம். ஆனால் அந்த புரிதலை கொண்டு போய் சேர்க்க வேண்டியவங்களே இந்த மாதிரியான கமெண்ட் பாஸ் பண்ணும்போது வருத்தம் தான் அளிக்குது. ஸோ இதை பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான கமெண்ட்டுக்கு அவர் வருத்தம் அளிக்கிறாரு அப்படின்ற செய்திகள்லாம் வரதான் செய்யுது.
இப்போ நடிகர் சங்கத்துல இருந்து கூட கண்டனம் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. குஷ்பு அவர்கள் வந்து அத கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்படி எல்லாரும் கண்டனம் தெரிவிப்பாங்க. அப்புறம் மறுபடியும் அவரும் வந்து மன்னிப்பு கேட்பாங்க. அப்புறம் வேற ஏதோ ஒரு இடத்துல வேற ஏதோ ஒரு அரசியல்வாதி இந்த மாதிரியான கமெண்ட் பாஸ் பண்ணுவாங்க. அப்பவும் நம்ம இந்த மாதிரி பேசுவோம். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்துகிட்டே தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த சூழல் எப்ப மாறப்போகுது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. மக்கள் நாம் தான் இந்த மாதிரி புரிந்து கொண்டு இதை வந்து நம்ம கேள்வி கேட்கும்போது தான் அவங்க இந்த மாதிரியான கமெண்ட்ட பாஸ் பண்றதுக்கே பயப்படுவாங்க அப்படின்றது தான் நாங்க சொல்ல வரக்கூடிய ஒரு கருத்தா இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.